2024 செப்டம்பர் மாத பலன்கள். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி கிரகன் சூரியன் ராசியில் இருப்பதால் 12ஆம் பாவத்தில் புதன், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன். இந்த நிலைமை மாறும், இந்த மாதம் மாறும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் மாறுறார், அதுக்கப்புறம் சுக்கிரனும் மாறும். இந்த கிரக கோச்சாரங்கள் மாறும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது கோபம் அதிகமாக வரும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 10ல் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அலைச்சல் வரும், வீண் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், உடம்பில் சூடு கிளம்பும், வயிற்றில் சூடு இருந்தால் பித்த நோய் உருவாகும் என்று சொல்லுவோம். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கிளியர் பாருங்கள். நீங்கள் வெளியே யாத்திரைக்கு போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற பொருள்களை கவனித்து எடுத்துகிட்டு போகணும், வரும் பொழுதும் எடுத்துகிட்டு போகணும். அல்லது சிறிய திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நாட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல நிலைமை, சாதாரணமாக சொல்லும் பொழுது பண வசதி இருக்கும் என்று சொல்லுவேன். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லுவேன். சுக்கிரன் மாந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 19ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும். புது வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கின்றது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண் 2 பேருக்கும் நல்ல காலம் என்று சொல்லலாம். வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குரு 10ல் இருக்கும் பொழுது 10 ஃபைல் பார்த்து வேலை செய்யும் பொழுது 2 ஃபைல் தான் ஃபினிஷ் பண்ண முடியும், 8 ஃபைல் பெண்டிங்லேயே இருக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது புரோக்கராக இருக்கீங்க அல்லது ட்ராவல் ஏஜென்ட் மாதிரி இருக்கீங்க, 10 பேரை பேசுனீங்கன்னா 2 பேர் தான் சார் தான் பார்க்கலாம், நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆண் பெண் யார் வேலைக்கு போனாலும் இந்த நிலைமை இருக்கும். ஸ்டூடெண்ட்டு ரொம்ப கவனித்து காலை சீக்கிரம் எழுந்துச்சி படிக்கிற காலம் பப்பா. அப்போது தானே நீங்கள் தைரியமாக படிக்க முடியும், இல்லைன்னா படிக்கவே முடியாது. மனம் குழப்பமாக இருக்கும். என்னில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் இருக்கும், பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆனால் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும். வயதானவ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயிற்றுலையும் முதுவிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், சூடுனால் பிரச்சனை இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் ரொம்ப வயசாகிடுச்சு, 60+ இருக்கீங்க, 80-90 வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை கவனித்து பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபம் இருக்குது என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் பாருங்கள், சிம்மராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும், சூரியனுக்கு ஜலாபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பகவான் விஷ்ணுவை கும்பிட வேண்டும். பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும். விஷ்ணுவை எப்படி கும்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ராமராக கும்பிடலாம், கிருஷ்ணனாக கும்பிடலாம், நாராயணனாக கும்பிடலாம், ஜெகதீஷனாக கும்பிடலாம். எந்த கோயில் போயினாலும் பகவானை கும்பிட்டு கொண்டே வர வேண்டும். இது நீங்கள் வியாழக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் கண்டிப்பாக கோயில் போயிட்டு பூஜை செய்து கொண்டே வர வேண்டும். அதுக்கப்புறம் 10ல் குரு இருக்கிறார், அலைச்சல் இருக்குது. வியாழக்கிழமை குச்சம் வெல்லம், மஞ்சள் வாழைப்பழம் எடுத்து பசுக்கு கொடுத்து கொண்டு வந்தால் செப்டம்பர் மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.